ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ் காய். ஸோ இன்னைக்கு ஆக்டர் சிவகார்த்திகேயன், ஆக்டர் ரவி மோகன், அதர்வா இவங்க நடிச்சு சுதா கொங்காராவோட டைரக்ஷனில் பராசக்தி அந்த படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் தான் புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் சூர்யாவை வச்சு எடுத்திருக்கக்கூடிய படம். பட் ஃபைனலி அவர் இல்லாமல் அந்த ஒரு படம் வந்து ட்ராப் ஆகி இப்போ அது வந்து சிவகார்த்திகேயனை வச்சு அந்த படம் கிக் ஆஃப் ஆகி இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் போயிருக்கு. அதுக்கான டைட்டில் டீசர் தான். ஓவராலாக அந்த டைட்டில் டீசரில் என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்க, இந்த கதை என்ன அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டைட்டில் டீசரில் என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெருசாக அந்த டைட்டில் டீசரில் ரிவீலே பண்ணலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்டர் ரவி மோகன் வந்து ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ். அதுக்கப்புறம் ஆக்டர் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அவர் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறான்ற மாதிரியான பிளாங்கான ஒரு கிளிம்ஸ். தென் அதர்வா வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஸ்ரீலலாவும் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்காது பார்க்கும்போது. பட் டைட்டில் டீசர் அப்படியே தள்ளி வச்சிருங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டைட்டில் டீசரை மேபி அப்போ உங்களுக்கு புரியலாம். சரி, ஓகே, இப்போ வாங்க. கரெக்டா 1964 இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நேரு இறந்து போறாரு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஹிந்தி இம்போசிஷன் வந்து இருக்கக்கூடாது. எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸும் அவங்களோட லாங்குவேஜஸை ஃபாலோ பண்ணலாம். எல்லாருமே ஹிந்தி தெரிஞ்சு அவங்க எல்லாருக்குமே ஹிந்தி புரியுது அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்கும் வந்து ஹிந்தி தான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துக்கலாம். அது வரையும் இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான லாங்குவேஜா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை சொல்றாரு. 1964 அவர் இறந்ததுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரைம் மினிஸ்டரா வராரு. அவர் வந்து ஒரு புது சட்டத்தை போறாரு. 1965 ஜனவரி 26 இருந்து இந்தியா மொத்தமும் ஹிந்தியா தான் மாறணும். ஹிந்தி தான் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ், ரைட்டிங் லாங்குவேஜ், எதா இருந்தாலும் அது ஹிந்தியா தான் அது இருக்கணும்ன்ற ஒரு புது சட்டத்தை அவர் வந்து போடுறாரு 1965. இது வெளிவந்தோடனே மொத்த நாடுமே ஸ்தம்பிச்சு போகுது. முக்கியமா தமிழ்நாடு ஒரு வார் ஜோன் மாதிரியே மாறுது. மொத்த பேரும் இதை எதிர்த்து ஒரு போராட்ட களத்துல இறங்குறாங்க. அதுல முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொட்டஸ்ட் வந்து அந்த டைம்ல வந்து கோலூன்றி நின்றுது அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல அப்பதான் டிஎம்கே க்ரோவிங் பார்ட்டி, அப்பதான் வந்து ஒரு சின்ன ஒரு புது பார்ட்டின்ற மாதிரி சொல்லாம அப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய பார்ட்டி, அவங்க தான் வந்து அந்த டைம்ல ஆளுங்கட்சி வேற. இப்படி இருக்க பட்சத்துல எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்ற காரணத்தினால மக்கள் மத்தியில இவங்களுக்கு ஒரு சிம்பத்தியும் கிரியேட் ஆச்சு. அந்த டைம்ல இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருக்கார்ல, கலைஞர். ஸோ அவர் வந்து அந்த டைம்ல அப்போ ரொம்ப போராடி ஜெயிலுக்குலாம் அந்த டைம்ல எல்லாருமே போனாங்க. இப்படி மொத்த தமிழ்நாடுமே போராட்ட காலத்துல ஸ்தம்பிச்சு போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டம் வந்து ரொம்ப ரொம்ப உக்ரத்தின் உச்சகட்டத்துக்குன்னு போச்சுன்னு சொல்லலாம். அதுல ஒரு ஸ்டூடெண்ட் திருச்சியில் இருக்கக்கூடிய சின்னசாமி வந்து தீ குளிச்சு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டுக்கிட்டே தீ குளிச்சு இறந்தாரு. இது வந்து மொத்த தமிழக மக்கள் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பெரிய ஒரு கோவத்தை உண்டாக்கி எல்லாருமே இன்னும் வெறித்தனமா போராடினாங்க. ஸோ நாள் நெருங்குது கிட்ட வந்துகிட்டே இருக்கு. ஜனவரி 25 கிட்ட வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தின் உச்சகட்டம். தமிழ்நாடே ஒரு வார் ஜோனு, சீஸ்டு ஏரியாவா மாறுது. எல்லா ஸ்டேட்டோட சிஎம்ஸும் வந்து ஹிந்தி எதிர்க்காதீங்க, கொண்டு வந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. மிலிட்ரி இறங்குது, போலீஸ் அடிதடி, போலீஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க, ஸ்டூடெண்ட்ஸ் 2 போலீஸை கொன்னு கொளுத்த. இதை காரணமா வச்சு போலீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அடிக்க, சுட அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வன்முறைகள், ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் களமாவே மாறுச்சு. இந்த டைம்ல தான் ஒரு சில விஷயங்கள்லாம் போய் ஃபைனலி இந்த ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகே வேணாம், ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கட்டும், அவங்கவுங்க லாங்குவேஜே இருக்கட்டும், வேணாப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஜகா வாங்குற அளவுக்கு பெரிய யுத்த காலத்தையே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தமிழகம் சந்திச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு போராட்டம் டிஎம்கேக்கு ஒரு பூஸ்ட்னே சொல்லலாம். அதனாலதான் காங்கிரஸ் டீம்ல வந்து ஒரு சிஎம்ஆ இருந்த காமராஜர் ஐயா தோத்து போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்ததுன்னே சொல்லணும். டிஎம்கேக்கு ஒரு பெரிய ரைஸ்னு சொல்லணும். இப்படி வந்து பல விஷயங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி, மக்கள் ரீதியாகவும் சரி, ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு விஷயத்த செஞ்சுச்சுன்னே சொல்லலாம். அப்படி இங்க வாங்க, லிட்ரலி அந்த விஷயம் தான் இந்த ஒரு படத்துல வந்து கதை பண்ண போறாங்க. அதுல இந்த சின்னசாமின்னு ஒருத்தர் இறந்தார்ல, மேபி அந்த கேரக்டர் அதர்பாவா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு படத்துல ஒரு முக்கியமான கேரக்டரோ அப்படின்னு
அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி தீ குளிச்சு ஏதாவது ஒரு விதத்தில் செத்து சிவகார்த்திகேயனுக்கு மெயினாக ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா அந்த டைமில் வந்து புரட்சிகரமாக காலேஜில் போராடினா பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸாக மாறினாங்க. அதில் பல பேர் இப்போ டிஎம்கேல வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஆளுங்கன்னு சொல்லலாம், மினிஸ்டர் அந்த மாதிரி பதவியில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அது மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ரோல் தான் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவி வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ண போறாரு. ஸோ அந்த டைம்ல ஒரு சில கோவங்கள் முன்விரோதங்களை வச்சிடலாம் சில போலீஸ் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு என்கவுண்டர்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு போலீஸா மேபி ரவிமோகன் பிளே பண்ணலாம். இது மாதிரியான நிறைய சூழ்ச்சிகள், நிறைய இடியாப்ப சிக்கல்கள், அரசியல்கள், இது மாதிரியான பல விஷயங்கள் அந்த பிரச்சனையை வச்சு அதுக்குள்ள நடந்த உள்ளூர் அரசியல், இதை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண அந்த ஒரு அரசியல், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கா பொலிட்டிக்கல் சப்ஜெக்டா வரப்போகுது. இது வந்து சூர்யா, விக்ரம், அஜித், விஜய், ரஜினி, கமல் இது மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர் பண்றது ஒரு பெரிய விஷயம். மேபி இது வந்து பொலிட்டிக்கலி வரக்கூடிய ப்ரெஷர்ஸை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலாம். பட் ஒரு அப்கமிங் ஆக்டர் சிவகார்த்திகேயன் இதை டச் பண்ணதுக்கு வந்து ஒரு டேர் வேணும்னே சொல்லலாம். பயங்கரமான தைரியம் வேணும். ஸோ இந்த ஒரு படம் ஓவராலாக எப்படி வரப்போகுது, மேபி ஒரு சில சிக்கல் வரக்கூடாதுன்றதுக்காக கதையை வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது திருச்சி சொல்கிறாங்களா என்ன ஏதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த டைட்டில் டீசர் பார்த்தீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது ஒரு டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.